தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். இஸ்ரேல் உடனான அனைத்து வர்த்தக உறவுகளையும் நிறுத்துவதாக துருக்கி அறிவித்துள்ளது. இஸ்ரேல் ஹமாஸ் இடையே சுமார் 2 ஆண்டுகளாக போர் நீடித்து வருகிறது. ஹமாஸுக்கு ஆதரவாக உள்ள லெபனான், சிரியா உள்ளிட்ட நாடுகள் மீது இஸ்ரேல் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகிறது. இந்நிலையில் காசா தாக்குதலை முன்னிட்டு இஸ்ரேல் உடனான வான் மற்றும் கடல்வழி வர்த்தக உறவுகளை நிறுத்துவதாக துருக்கி அரசு அறிவித்துள்ளது. இஸ்ரேல் நாட்டு துறைமுகங்களுக்கு துருக்கி கப்பல்கள் செல்வது முற்றிலும் நிறுத்தப்பட்டுள்ளது. துருக்கி வான்வழியை இஸ்ரேலிய விமானங்கள் பயன்படுத்தவும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து பேசிய துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடன், இஸ்ரேலின் இராணுவ நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். போரை இஸ்ரேல் நிறுத்தவில்லை என்றால் மத்திய கிழக்கு பகுதி முழுவதும் போரால் பாதிக்கப்படும் என்றார். மேலும் இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கையை எடுக்கும்படி சர்வதேச நாடுகளுக்கு அவர் அழைப்பு விடுத்துள்ளார். அதனுடன் இஸ்ரேலுக்கு அளித்து வரும் ஆதரவை நிறுத்தும்படியும் உலக நாடுகளிடம் துருக்கி வலியுறுத்தியுள்ளது. இஸ்ரேலுக்கு எதிராக தடை உள்ளிட்ட பெரிய நடவடிக்கையை எந்தவொரு நாடும் இதுவரை எடுக்கவில்லை என்றும் துருக்கி வெளியுறவுத்துறை அமைச்சர் ஹக்கன் ஃபிடன் கூறியுள்ளார்.